நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க ஸ்டேட்டஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சேவ் டு கேலரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதிலேருந்து இமேஜஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். பட் வீடியோஸ் அண்ட் ஜிப் ஃபைல்ஸ், மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வேணும்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து கிராப் பண்ணிக்கிறீங்க. பட் அதில் உள்ள வீடியோஸையும் ஜிப் ஃபைலையும் மட்டும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஸ்டோரி ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஸ்டோரி ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு அடிச்சுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். ஸோ இது எல்லாமே உங்களால் வந்து எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. உங்கள் நண்பர் வச்சுருக்க ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ ரீசன்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வச்சுருக்க எல்லா ஸ்டேட்டஸுமே வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜ் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த இமேஜை வந்து நான் வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸுமே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட நண்பர்கள் வச்சுருக்க ஃபோட்டோ ஸ்டேட்டஸ், வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஆப்ஷனை கொடுத்தா இது வந்து டவுன்லோட் ஆயிரும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு அப்ளிகேஷனும் இதுக்கு தேவைப்படும். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். நார்மலாக இந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்டேட்டஸை வந்து ஷோ பண்ணும். பட் வந்து ஒரு சில ப்ராப்ளங்கள்னால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து காட்ட மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். அது யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்து எல்லா அப்ளிகேஷனுமே காட்டுது. ஸோ அதனால தான் அந்த ஸ்டோரி ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் இந்த அப்ளிகேஷன் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுக்கோங்க. முடித்த பின்னாடி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசேபிளில் தான் இருக்கும். நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஹிடன் ஃபோல்டராக தான் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நார்மலாக உங்களுடைய வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு போங்க. ஃபோல்டருக்கு போயிட்டு மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸஸ் அப்படிங்கிற வந்து ஒரு ஹிடன் ஃபைல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இதில் உள்ள எல்லா ஸ்டேட்டஸுமே வந்து இருக்கும். இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கும்போது இது வந்து எல்லாமே இல்லை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரமாட்டேன்ருச்சு. ஸோ அது நான் அந்த ஸ்டோரி ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ண பிறகு தான் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வருது. ஸோ 2 அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸையுமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இருக்கா அப்படி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. நான் உங்களுக்கு இப்போ அந்த ஃபோட்டோ வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்றது போல். ஸோ இந்த இருக்குது அந்த ஃபோட்டோ. இப்போ ஆல்பம்ஸ் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தேன்னா இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸுமே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எந்த இது வேணும் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி வேறு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எரேஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது எல்லாமே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் வந்து 24 ஹவர்ஸில் எந்த இமேஜ் அண்ட் வீடியோஸ் இல்லை ஜிப் ஃபைலாக இருந்தால் கூட உங்களுக்கு எது வேணுமோ அதை காப்பி பண்ணி உங்கள் நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 அப்ளிகேஷனுமே ப்ளே ஸ்டோரில் நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணியும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். உங்கள் நண்பர்கள்ட்ட நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்துடும். அதன் மூலிமா நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.